ஐடிபிபியில் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ ரெக்யர்மெண்ட் டெலிகம்யூனிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆல் உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000 உங்களுக்கு 81,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th +2 டிப்ளமோ டிகிரி ஐடிஐ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 14/12/2024, அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலே நீங்கள் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், ஐடிபிபிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் ஐடிபிபியோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆல் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரெக்ரூட்மெண்ட் ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கான்ஸ்டபிள் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பொசிஷனெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்ட் குரூப் பி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் 14 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலவே கொடுத்துருக்காங்க. மெயிலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருமே கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மெயிலுக்காக 78 வேக்கன்சியும் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேலுக்காக 14 வேக்கன்சி, டோட்டலாக வந்து 92 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமே. அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மெயிலுக்காக 325 வேக்கன்சியும் அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா 58 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 383 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 வேக்கன்சி மெயிலுக்காகவும் 7 வேக்கன்சி ஃபீமேலுக்காகவும் டோட்டலாக 51 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து இவங்களுக்கு ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரியில் வந்து சேரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ இருக்கும் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,500 உங்களுக்கு 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதர் அலவுன்ஸு நிறையவே கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸு, லோக்கல் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ஜாபுக்கும் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும், 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அண்ட் 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதும். டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு வித் பிசியாலஜி, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஐடிஐ டிப்ளமோ வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அப்ளையும் பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிடெக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து
10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க 45% மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th அதாவது 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஹோல்டருக்கு உங்களுக்கு போனஸ் மார்க்கு கொடுக்க போகிறாங்க. டெலிகம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் பற்றி படிச்சிருந்தா 5 மார்க்கும், அண்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் ஹோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கும், அண்டு ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்காக வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்டான போனஸ் மார்க்கு வந்து இவங்க வந்து வழங்கியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஐடிபிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் அதாவது எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மார்க்காக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்மியோ அல்லது நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் செக்ரட்டரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான், அதாவது பிஎஸ்டி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மெயில் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே இருக்கும். அண்டு பேசிக்கான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து உங்களுக்கு செக் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷனுக்கு 200 ரூபாய் ஃபீஸும், அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 14 டிசம்பர் 2024 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தரை அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து phase 1, phase 2, phase 3, phase 4 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா phase 1 வந்து பிசிக்கல் டெஸ்ட் அதாவது பிஇடி டெஸ்ட், பிஎஸ்டி டெஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹை தான் மெயினாக இருக்கும். அது வந்து 6/6 ஆகும். அண்டு லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் சரி, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி எக்ஸாமினேஷனும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 35%, அண்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 33% உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மார்க்கு வந்து பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், பாஸ் ஆகிடுவீங்க. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% போனஸ் மார்க் அதாவது எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சி சர்டிஃபிகேட்டுக்கு 5% எக்ஸாமினேஷன் மார்க்கும், என்சிசி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3% எக்ஸாமினேஷன் மார்க்கும், அண்ட் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 100க்கு வந்து 50 எடுத்திருக்கீங்க, அதில் வந்து 2% வந்து அவங்களே சேர்த்திருவோம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முக்கியமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த போனஸ் மார்க்குன்றதே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட்
எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் வரும்போது என்சிசி சர்டிஃபிகேட் அந்த டெலிகம்யூனிகேஷனை பற்றி படிச்சிருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெரிட்டில் இவங்க வந்து வந்துடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரீஃபாக டீட்டெயிலாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் கோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 10th +2 டிப்ளமோ டிகிரிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.